அத்தனைக்கு அத்தாரிட்டி காஞ்சி சங்கராச்சாரியா அவன் தான் இதுக்கெல்லாம் ரூட்டு, அவன் தான் இந்த சனாதனத்தை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஆளு. பின்ன ஜஸ்டிஃபை பண்ற ஆளு மட்டும் இல்லை, அவனை பிடிச்சி போட்டப்போ வாழைய வேலையில பேர்லுன்னு செஞ்சாங்க இல்லையா? அந்த கருப்பசாமியும் இந்து கடவுள் நடக்குறியா நெருப்புல, நடக்குறியா நெருப்புல. முருக மாநாடு கலவரத்துக்கு ஏற்பாடா, அடுத்த கரை சேவை சிக்கந்தர் தர்காவா. அறிவான புள்ள சொல்லுது யார்? ராம ரவிக்குமார். எங்களுக்கு மட்டும் 144 கூட கூடாதுன்னு சொன்னீங்க, போலீஸ் இதுக்கு 4 பேருக்கு மேலே நிற்கிது. சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள், எதாவது சொல்லுங்கள், மதுரை சொல்லுங்கள், கூந்தல் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் வண்டியில் ஏறுங்கன்னு சொன்னோன்னா ஒரு சின்ன வார்த்தை, இது நாய் வண்டி, நான் ஏற மாட்டேன்னு சொன்னார். இப்போ 2வது ஆர்டர் போட்டு 144 ரிவோக் பண்ண பிறகு இவங்க வந்தாங்க பாருங்க, அதே நாய் வண்டியில் எச் ராசாவை நைனாரை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. நான் அந்த புகைப்படத்தை பார்த்தேன், வீடியோவை, நிஜமாவே நாய் மாதிரியே இருக்காங்க அந்த ஆள் கூட்டு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, என்ன கொஞ்சம் பங்களா நாய் மாதிரி இருந்தா அந்த ஆள். நயினார் நாகேந்திரன் கூட ஸ்பாட்டுக்கு வந்தார். ராம ரவிக்குமார் லூஸாக இருந்தாலும் அது உலர்னாலும் அது ஸ்பாட்டுக்கு வந்துச்சு. இவன் தெளிவு பாருங்க, இங்கே தான் பார்ப்பனர்கள் எப்படிங்க மதில தான் இருக்காங்க, திருப்பரங்குன்ற பக்கம் வரல. இந்த தற்குறிகளை சேர்க்காத. இவங்களை என்னடா கொள்கைன்னு சொன்னாக்கா, குரங்கு மாதிரி குதிக்கிறாங்க, அணில் மாதிரி தப்புறாங்க, நாய் மாதிரி கடிக்கிறாங்க. இதுதான் கொள்கை, வேற என்ன கிடையாது. உசாரு உசாரு தாவேகா உசாரு, உசாரு உசாரு தாவேகா உசாரு. இப்படித்தான் தொடங்கியது. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருந்த வட மாநிலங்கள் தான். 1992 மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் பாஜக தோற்றது. உண்மையிலே மக்கள் இடித்ததை விரும்பவில்லை. வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பொழுது அவள் தேடப்பட்டால், அடக்கப்பட்டால், திரும்ப எதிர்த்து போரிடுவதற்காக இணைத்துக் கொண்டது, அடைக்கலம் தேடி சென்றது ஹைதர் அலி. வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் அங்கே தலைமறைவாக இருந்த காலத்தில் அவருடைய இறை நம்பிக்கைக்கு மதிப்பளித்து அந்த திண்டுக்கல் கோட்டையிலே வேலுநாச்சியாருக்காக அவர் விரும்புகின்ற அந்த கடவுளின் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பயும் பாருங்க நீங்க திண்டுக்கல்ல. தேர்தல் கமிஷன் அவனுக்கு தேவையான வைத்துக் கொள்ளும், மிச்சவனை தூக்கிடும். அப்படிதான் நடந்தது. பீகார் நடந்தது, இஸ்லாமியர்களை தூக்கிடுச்சு, பட்டியல் சமூகத்தை பழங்குடி மக்களை தூக்கிடுச்சு. அப்படி நிலைமை இங்கே வரப்போகுது. என்னதான் சின்சியரா நம்ம அப்படியே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பன்னு தூக்கி, நான் சீரியஸா கதை உங்களுக்கு ஜோக்கா இருக்கலாங்க, சீரியஸா தூக்கி போட போறான். அப்படி சொல்றதுனாக்கா கவர்னரா அந்த ஒரு டாக்டர் என்ன சொன்னிச்சு, ஆமா கோமியத்தை குடி, நோய் வராது அப்படின்னு. தமிழ் இசையா பேர் வச்சாங்க வேறு, தமிழ் இசை பெரிய சரி அப்படி சொன்னிச்சு. இப்படித்தான் பேசுவாங்க. இதுல ஆச்சரியப்படுறது ஒண்ணு இல்லை. ஆமா, நீங்க இது என்ன உறுப்பு டிரான்ஸ்மிஷன் சொன்னாங்கல்ல, இந்த என்ன மண்டை யானை அதெல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்க சிந்தனை அப்படித்தான் இருக்குது. இதை பற்றி ஒரு 30 ஆண்டுக்கு முன்னதாக அவர்கள் ஆட்சியில் இல்லை, வளர்ந்து வர்றாங்க, அதுக்கு சம்பவங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் எழுத நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆடுது பாரு. பச்சவனுக்கு பட்ட நாம, பாட்டாளிக்கு கொட்ட நாம, பச்சவனுக்கு பட்ட நாம, படிச்சவனுக்கு பட்ட நாம, பாட்டாளிக்கு குட்ட நாம, பாட்டாளிக்கு குட்ட நாம, விவசாயிக்கு வெட்ட நாம, நம்ம தேசத்துக்கு ரெட்ட நாம. நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆடுது பாரு. நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆடுது பாரு. பறையடிக்கிற சாதிக்கு பட்டம் படிப்பெல்லாம் எதுக்கு, பட்டம் படிப்பெல்லாம் எதுக்கு, பறையடிக்கிற சாதிக்கு பட்டம் படிப்பெல்லாம் எதுக்கு, பட்டம் படிப்பெல்லாம் எதுக்கு, துணி வலிக்கிற சாதிக்கு தொழில் கல்விதான் எதுக்கு, தொழில் கல்விதான் எதுக்கு, அப்பன் தொழில செய்யறதுக்கு இடஒதுக்கீடு எதுக்கு, மண்டலுக்கு பண்டல் கட்டி மனுநூதிய தூசி தட்டு. நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆடுது பாரு. நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆட்டுது பாரு. விடிய காலை எழுந்திருச்சு வேகமாக குளிச்சு மொழிவி, வேகமாக குளிச்சு முழுகி, விடிய காலை எழுந்திருச்சு வேகமாக குளிச்சு மொழிவி, வேகமாக குளிச்சு முழுகி, மாட்டுக்கெல்லாம் நாம போட்டு மறக்காம தானும் போட்டு, மறக்காம தானும் போட்டு, அந்த சாரி நேரம் பார்த்து ஆண்டவோடு திரும்பி வந்து குழந்தை அவனை கும்பிட்டாக்கா 2 உண்டை கட்டி தந்திடுவான். நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆட்டுது பாரு. நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆட்டுது பாரு. அம்மான்னு சொல்லாத மாதாஜின்னு சொல்லு, மாதாஜின்னு சொல்லு, அப்பான்னு சொல்லாத பித்தாஜின்னு சொல்லு, பித்தாஜின்னு சொல்லு, வணக்கத்தை தள்ளு நமஸ்தே ஜி சொல்லு, ஆல குழி தோண்டி தமிழ அதில் தள்ளு. நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆட்டுது பாரு. நாம கட்டி ஆடுது பாரு, உசாரு நாட்டை புடிச்சு ஆட்டுது பாரு. பண்டார பிரதேசிங்க தான் பள்ளிக்கூட வாத்தியாரு,
பள்ளிக்கூட வாத்தியாரு பண்டாரம் பரதேசிங்க தான் பள்ளிக்கூட வாத்தியாரு பள்ளிக்கூட வாத்தியாரு 10 அவதாரங்க தான் பாரதத்தின் வரலாறு பாரதத்தின் வரலாறு பூகோள பாடத்திலே சிவந்தலையில கங்கையாரு மலையில கங்கையாரு அப்ப வரலாறு சொல்லி தர யார் வர்றான்னு பாத்தீங்களா நான் கேட்கணும் பரவாயில்ல நானே கேட்டுக்கிறேன் வரலாறு சொல்லி தர சட்டு போன வாரியார் வருவாரு வாரியாரு வருவாரு ஞான தமிழ் வாத்தியாரெல்லாம் விட்டா போதுன்னு ஓடுவாரு அத்தனைக்கும் அத்தாரிட்டி காஞ்சி சங்கராச்சாரியாரு நாம கட்டி ஆளுது பாரு உசாரு நாட்ட புடிச்சு ஆட்டுது பாரு நாம கட்டி ஆளுது பாரு உசாரு நாட்ட புடிச்சு ஆட்டுது பாரு இந்த அத்தனைக்கு அத்தாரிட்டி காஞ்சி சங்கராச்சாரியாருங்கிறத சரியா புரிந்து கொண்டதால தான் திராவிடர் விடுதலை கழகமும் அதன் தலைவரும் ஒரு மாத கேம்பெயின் நம்ம ஒரு 3 மாதம் கேம்பெயின் செஞ்சோம்னு நினைக்கிறேன். அவன் தான் இதுக்கெல்லாம் ரூட்டு, அவன் தான் இந்த சனாதனத்தை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஆளு. பின்ன ஜஸ்டிஃபை பண்ணுற ஆளு மட்டும் இல்லை, அவனை பிடிச்சி போட்டப்போ வாழை வேலையில பேர்லுன்னு செஞ்சாங்க இல்லையா. இதெல்லாம் வெறுமையான கான்செப்டாக மட்டும் இல்லை, நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம அம்பலப்படுத்த வேண்டியது வெறும் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய கருத்து மட்டும் இல்லை, அது நடைமுறையில் எப்படி அது ப்ராக்டிஸ் ஆகுது என்கிற வகையில் இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் என்று சரியாக தீர்மானித்து ஒரு 3 மாதம் சங்கராச்சாரியாரை அம்பலப்படுத்துகின்ற இயக்கம் நடத்தப்பட்டது. ஓகே, செய்யணும் நம்ம. இப்போது எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அதில் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அவர் கொடுத்து அதை யாரும் மதிக்கலை, அதுதான் அவருக்கு பிரச்சனையாது. நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது தப்பாக இருக்குதே. ஒன்று, உனக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்துல உனக்கு சொந்தம்னு சொன்னேன், அது சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தமானது. ஒன்று. ரெண்டாவது, அது ரெஸ் ஜுடிகேட்டான்னு சொல்கிறாங்க, அதாவது மேட்டர் க்ளோஸ்டு. ரெஸ் ஜுடிகேட்டா, டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது முடிந்து போன ஒன்று பற்றிய கோட்பாடு. அது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு அந்த சட்ட தத்துவம் அல்லது நீதி தத்துவம். அதன்படி ஒரு வழக்கு முடிந்து விட்டது, 2017 செட்டில் ஆகிடுச்சு. முடிந்து போன வழக்கு நீ எந்த அடிப்படையில் எடுக்கிற? வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்கா இந்த வழக்கு எடுத்துக்கொள்வதற்கு? ஒன்றும் இல்லை, உங்கள் ஆள் பெட்டிஷன் கொடுத்தாரு என்பது தான். ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷனர் கொடுத்தாரு. அவர் அதுலேயும் தேவஸ்தானம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, தீபம் எங்கே ஏத்துறதா, எந்த தேதியில், எந்த நாளில், எந்த நேரத்தில் என்பது குறித்து முடிவு பண்ண வேண்டியது தேவஸ்தானம். ராஜா ராம ரவிக்குமாரோ அல்லது கோ பெட்டிஷனர் 3 பேர் கிடையாது, 3 பேர் சங்கி. இது எப்படி நீ எடுத்துக்கிட்ட? 2வது தப்பு. 3வது தப்பா பேசுற. அதாவது சிக்கந்தர் தர்கா, நெல்லித்தோப்பு, அதுக்கப்புறம் அந்த டாம்னு சொல்லக்கூடிய அந்த கல்லறை, அப்புறம் சிக்கந்தர் தர்காவுக்கு போட ஸ்டெப்ஸு, இதை தவிர பாக்கி எல்லாம் முருகனுக்கு. ஒரு படத்தில் இந்த கார்த்திக்கும் ரவிக்குமாரை ஒருத்தர் 2 பேரும் உண்டியலை திருடினாலும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்துருன்னு சொல்லிட்டு உண்டியலை எப்படி கொடுக்கலாங்கிறப்போ அதெல்லாம் வேண்டாம், மேலே தூக்கி போடுவோம், மேலே போகிறது எல்லாம் கடவுளுக்கு, கீழே வருதெல்லாம் நமக்கு. அந்த மாதிரி லாஜிக்கு இவங்கள்ட்ட. எப்படி? இதை தவிர பாக்கி எல்லாம் முருகனுக்கு. யார் சொன்ன உனக்கு? எந்த எவிடன்ஸும் கிடையாது. இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிற, இந்த தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்தணும். கேட்டாக்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க எந்த தீர்ப்பை மதித்திருக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது, பெண்கள் சபரிமலை கோயிலுக்குள்ள போகலாம் என்று சொல்லி. நீ மதிச்சியா? நீ மதிச்சாங்கிறது மட்டும் இல்ல, மறிச்ச. RSS சங்கிகளாம் கூட்டம் போட்டு ஒரு நல்ல வாய்ப்பு, பெண்கள் அது வழிபாட்டில் நமக்கு அதில் தேவையில்லாத வேலை என்றால் கூட ரைட்டுங்கிற வகையில் தேவையில்லாத வேலைக்கு தானே குச்சி வச்சுக்கிட்டு ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துருக்காரு நம்ம தலைவர். என்ன செய்கிறாரு? கோயிலுக்கு நமக்கு வேலை கிடையாது, ஆனால் கோயிலுக்கு செல்லக்கூடிய சுயமரியாதை அங்கே பாதிக்கப்படக்கூடாது. அந்த உரிமையை பெற்று தந்த தந்தை பெரியாரும் கருப்பு சட்டை அணிந்த தோழர்களும், தந்தை பெரியார், அது உறுதிப்படுத்தப்படுகிறதா? அதில் ஏதாவது தடை இருக்குதா? அவன் போறவனுக்கு சுயமரியாதை எதுவும் இழுக்க வந்துட கூடாது, அதனால உள்ளே போ, வெளியில நான் இருக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு. அப்படி தந்தை பெரியார் வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக எப்படி நிற்கிறாரோ, அப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது பெண்களுக்கு அங்கே போற வேலை இல்லை, ஆனால் ஒரு நல்ல தீர்ப்பு அது. நாங்களாம் அப்போ கூட பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா சபர் எங்களை தடுக்க தனி பூட்டா போட்டா. என்னது? எங்களை தடுக்க தனி பூட்டா அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும். அப்படி அதுக்கு நாங்கள் கேரளா போயிட்டு ஆர்த்தவம் சொன்னாங்க. ஆர்ப்போவும் ஆர்த்தவம் அப்படின்னா தீட்டை கொண்டாடுவோம். பெண்களுடைய தீட்டு இருக்க, அந்த தீட்டை கொண்டாடுவோம். நீ தீட்டை காரணம் சொல்லி தானே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற. தீட்டு என்பது நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒன்று, அது நேச்சுரல். அது தீட்டை கொண்டாடுவோம் என்று ஒரு இயக்கம் எடுத்தார்கள். அந்த நடத்தப்பட்ட இயக்கத்தில் எங்கள் தோழர்கள் பாட்டு பாடினாங்க, அதனால பாட்டு பாடினா. அப்படி ஆனால் தடுத்தது யாரு? நீ தானே தடுத்த. நீ எந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீ அமல்படுத்தின. அதே போல அது மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அஷூரன்ஸ்,
ஒரு உறுதி கொடுத்துட்டு வந்தேன். என்னன்ட்டு, நாங்கள் ராமர் கோயிலை சுற்றி பார்க்க தான் போகிறோம், மற்றபடி நாங்கள் எதுவும் இடிக்கலாம் போல அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணேன், உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்த அந்த உறுதியை நீயே காலி பண்ணிட்டு வந்து இடிச்ச நீ எதை நீ உன்னோட தீர்ப்புகளை நீ எதை மதிச்ச. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் உங்களுடைய பிளான் தெரிஞ்சுக்கிட்டு தான்ப்பா நாங்கள் தடுத்தோம். 144 போட்டதுங்கிறது எத்தனையோ விஷயத்தில் நெளிவு சுழிவாக திமுக அரசு எங்களுக்கு விமர்சனம் உண்டு. கந்தனுக்கெல்லாம் ஒரு மாநாடா, அம்மனுக்கெல்லாம் ஒரு மாநாடா, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம். அதில் ஆனால் இதில் ஸ்டாப் பண்ணான்னு நாங்கள் ஏன் தெரியுமா, உன் பிளான் நல்லா எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நீ உச்சியில் போய் என்ன ஏற்றுற, தீபம் ஏற்றுறேன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அவரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஜட்ஜ்மெண்ட்டில் முக்கியமானது, நீங்கள் உச்சியில் போய் தீபம் ஏற்றுவதற்கு சிக்கந்தர் தர்காவுடைய சில ஸ்டெப்ஸை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த 49 பக்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த வழியாக தான் போவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், தொடர்ந்து 2 வருஷம் போவேன். 2 வருஷம் இல்லை, இவன் டெய்லி கூட செய்வான். அதுக்கப்புறம் சிக்கந்தர் தர்கா இதெல்லாம் பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லி இந்த பறவை மூலியமா ஒரு படத்தை இந்த இதை தான் நைட்டெல்லாம் ஒட்டி கிடந்தேன்னு சொல்லி தூக்கி கிடாசுற மாதிரி சிக்கந்தர் தர்காவை நீங்கள் இடிப்பீர்கள் என்பதை புரிந்து கொண்டு தான் 144 போட்டோம். நீ கலவரம் பண்ணுவேங்கிறது நீ விட்டா நீ ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துருக்கல. இதை எச்சரிக்கை சொன்னாரு, இந்த சிக்கந்தர் தர்காவை இடிப்போம், கோரிமேடுக்கு கொண்டு கொட்டுவோம்னு சொன்னல. இதை புரிந்து கொண்டு தான் நாங்கள் செய்தோம். அது அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அருமையாக சொன்னிச்சு, வி வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சிஸ். அதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர் விளைவுகளை நாங்கள் சந்திப்போம் சொல்லி தொடர் இந்த மேடையின் வழியாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, திமுக மேலே நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயத்தை சரியாக ஒரு பெரியாரிய கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டு திராவிட மாடல் அரசு சரியாக அந்த சங்கிகளை தடுத்ததற்கு உங்களின் சார்பாக இந்த மேடையில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, ஒரே ஒரு பாடல் மட்டும். முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா, அடுத்த கரசேவ சிக்கந்தர் தர்காவா. 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 இந்த முன்னணிக்கு முருக மேலையா அக்கறை, 26 எலெக்ஷனுக்கு எறும்புக்கு வைக்கும் சக்கரை, எறும்புக்கு வைக்கும் சக்கரை. முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா, அடுத்த கரசேவ சிக்கந்தர் தர்காவா. காவடி பன்னீர் காவடி பறவை காவடி யாத்திரை, பறவை காவடி யாத்திரை, பால் காவடி பன்னீர் காவடி பறவை காவடி யாத்திரை, பறவை காவடி யாத்திரை. பக்தர் வெள்ளம் பெருகிடும் வைகாசி சித்திரை, வைகாசி சித்திரை. ராசாவுக்கு முருக மேலையாக்கரை, முருக மேலையாக்கரை, ராசாவுக்கு முருக மேலையாக்கரை. முருக மேலையாக்கரை. உன் அக்கறைய நம்பனுன்னா அழகு வாயில குத்துற, 6 அடி அழக வாயில குத்துற. முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா, அடுத்த கரசேவ சிக்கந்தர் தர்காவா. குன்றம் காப்போம்னு இந்துக்களை ஏற்கிற, குன்றம் காப்போம்னு இந்துக்களை ஏற்கிற. அயோத்தியில தின்னத இங்க வந்து கக்குற, இங்க வந்து கக்குற. காப்பது கடவுள் வேலை நீ எதுக்கு முக்குற, நீ எதுக்கு முக்குற. காப்பது கடவுள் வேலை, காப்பது கடவுள் வேலை நீ எதுக்கு முக்குற, நீ எதுக்கு முக்குற. திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற துடிக்கிற, தீபம் ஏற்ற துடிக்கிற. அந்த கருப்பசாமியும் இந்து கடவுள் நடக்கிறியா நெருப்புல, நடக்கிறியா நெருப்புல. முருக மாநாடு கலவரத்துக்கு ஏற்பாடா, அடுத்த கரசேவ சிக்கந்தர் தர்காவா. பழனிக்கு யாத்திரை 10,000 மாட்டு வண்டி, 10,000 மாட்டு வண்டி. அத்தனைக்கு முத வண்டி சிக்கந்தர் பாய் வண்டி, சிக்கந்தர் பாய் வண்டி. காய்ச்சல் வந்து கிடந்தா, காய்ச்சல் வந்து கிடந்தா, காத்த கண்டு பயந்தா, வந்திருச்சி தாயத்து பள்ளி வாசல் தாண்டா, பள்ளி வாசல் தாண்டா. அத வேற ஆனாலும் மாம மச்சான் தாண்டா, மாமா மச்சான் தாண்டா. அத வேற ஆனாலும் மாம மச்சான் தாண்டா. மாமா மச்சான் தாண்டா. நாங்க மந்தி பிரியாணி தின்னா உனக்கு என்ன காண்டா, உனக்கு என்ன காண்டா. முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா, அடுத்த கரசேவ சிக்கந்தர் தர்காவா. எனக்கு மாநாடு யாரு கேட்டது, யாரு கேட்டது.
ஒழுங்கா ஃபண்ட ரிலீஸ் பண்ணு, ஒழுங்கா ஃபண்ட ரிலீஸ் பண்ணுங்கடா மெட்ரோ ரயிலுக்கு. மெட்ரோ ரயிலுக்கு 100 நாள் வேலை பணம் கல்வி நிதி பாக்கி தரணும். கல்வி நிதி பாக்கி தரணும். எஸ்டி ஷேர் கேட்டா மோடிக்கு மூடு வரணும். மோடிக்கு மூடு வரணும். வர்றார் மோடி வர்றார் வாராவாரத்துக்கு. வாராவாரத்துக்கு எய்ம்ஸ் 6 மாசம் ஆயிடுச்சு. 5 அடி சுவருக்கு, 5 அடி சுவருக்கு. முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா. அடுத்த கர சேவை சிக்கந்தர் தர்காவா. பாட்ட முருகன் பொய் வேஷம் போடுற, பொய் வேஷம் போடுற. முன்னோரின் தொன்மை கீழடிய மூடுற, கீழடிய மூடுற. தமிழ புதைச்சிட்டு உருட்டுற தமிழ் கடவுள்னு, உருட்டுற தமிழ் கடவுள்னு. தமிழ புதைச்சிட்டு உருட்டுற தமிழ் கடவுள்னு, உருட்டுற தமிழ் கடவுள்னு. மதுரை என்னைக்குமே ஆகாதிடா சங்கி மண்ணு, மதுரை என்னைக்குமே ஆகாதிடா சங்கி மண்ணு. உடம்பில் ஓடுவது சிந்தூர் இல்ல கீழடி மண்ணு, கீழடி மண்ணு. முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா. அடுத்த கர சேவை சிக்கந்தர் தர்காவா. முருக மாநாடா கலவரத்துக்கு ஏற்பாடா. அடுத்த கர சேவை சிக்கந்தர் தர்காவா. தமிழ் மக்கள் மத நல்லிணக்கத்தின் ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம், இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அதை முதல்ல தமிழ்நாடு அரசு 144 போட்டு அதை அமல்படுத்தலை, யாரையும் உள்ள விடலை. அதுக்கு பிறகு அவசரமாக அந்த வழக்கு கண்டம்டு வழக்கு அது எப்படி போணுச்சுனாக்கா 2 பேர் கொண்ட டிவிஷனுக்கு போணுச்சு. 2 பேர் கொண்ட டிவிஷன் திரும்ப என்ஆர் ஜிஆர் சாமன் அந்த பந்தை தள்ளி விடுச்சு. அவர் கொண்டு போறாரு. தமிழ்நாடு அரசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறாரு, ஒரு சிஐஎஸ்எஃப் தானே, அவங்களே அனுப்பி விட்டு 10 பேரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. 144 ரத்து பண்ணுறாரு. 144 தானே ரத்து பண்ணீங்க 144. எங்களுக்கு இன்னொன்று இருக்குல்ல, அன்லாஃபுல் அசம்பிளி, சட்டவிரோதம் கூடுவதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் 144 ரத்து பண்ணுங்க, ஆனால் 10 பேரைன்னு சொல்லி தீர்ப்பு போறீங்க. எதுக்கு வந்து 1000 பேர் வந்து நிற்கிறான்? இது வந்து தமிழ்நாடு அரசு ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அறிவான புள்ள சொல்லுது. யார்? ராம ரவிக்குமார். எங்களுக்கு மட்டும் 144 கூட கூடாதுன்னு சொன்னீங்க, போலீஸ் இதுக்கு 4 பேருக்கு மேலே நிற்கிதுன்னு. உடனே நம்ம சோசியல் மீடியாவில் வச்சுக்கிற தோடக்கெல்லாம் புள்ள எவ்வளோ அறிவாக பேசுது. இப்படி தான் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முட்டாள்தனம் பேசுகிறாங்க. ஆனால் தெளிவாக உள்ள விடலை. எல்லாத்தையும் அவர் சொன்னார்ல, எச்சராசா சொன்னார்ல, அதாவது மாவட்ட ஆட்சியரும் மாநகர கமிஷனும் போட்ட ஆர்டர் என்னோட காலுக்கு கீழே, என் செருப்புக்கு கீழே அப்படின்னு சொன்னார் அவர். சரி பேசுறீங்க, ஏற்கனவே நீ பேசின பேச்சுக்கே உன்னை சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கோர்ட்டாவது மசுராதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நேரத்தில் இன்னொன்று சொன்னார். சரிங்க நீங்கள் சொல்லுங்கள், எதையாவது சொல்லுங்கள், மசுரா சொல்லுங்கள், கூந்தல் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் வண்டியில் ஏறுங்கன்னு சொன்னோன்னா அவர் சொன்ன வார்த்தை, இது நாய் வண்டி, நான் ஏற மாட்டேன்னு சொன்னார். நாய் வண்டியா? ஏன்டா நாங்கள்லாம் அதில் தானே ஏறிக்கிட்டு இருக்கோம், இறங்கிட்டு இருக்கோம், எங்கள் மக்கள் எங்கள் தோடரெல்லாம் போகிறான்னா நீ சொல்கிற நாய் வண்டியில் தான் போயிட்டு இருக்கோம். நாய் வண்டியா மௌனம், அதே வண்டியில் உன்னை ஏற்றுறேன்னு சொல்லி இப்போ 2வது ஆர்டர் போட்டு 144 ரிவோக் பண்ண பிறகு இவங்க வந்தாங்க பாருங்க, அதே நாய் வண்டியில் எச்சராசாவை நைனாரை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. நான் அந்த புகைப்படத்தை பார்த்தேன், வீடியோவை, நிஜமாவே நாய் மாதிரியே இருக்காங்க அந்த ஆள் கூட்டு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, என்ன கொஞ்சம் பங்களா நாய் மாதிரி இருந்தா அந்த ஆள். நான் என்ன சொன்னேன், உனக்கு தைரியம் இருந்தாக்கா நயினார் நாகேந்திரன் கூட ஸ்பாட்டுக்கு வந்தார். ராம ரவிக்குமார் லூஸாக இருந்தாலும் அது உலர்னாலும் அது ஸ்பாட்டுக்கு வந்துச்சு. இவன் தெளிவு பாருங்க, இங்கே தான் பார்ப்பனர்கள் எப்படிங்க மதில தான் இருக்காங்க, திருப்பரங்குன்றம் பக்கம் வரல. அங்கேருந்து இந்த நாயோட கேரக்டர் என்ன தெரியுங்களா, போல்டான நாய் இருந்தாக்க எல்லாம் புரிஞ்சு கடிச்சிடும். இவன் கடிச்சு வச்சு இது பயந்த நாய் கடிச்சிடும். நான் சொல்றேன், கடிச்சிடும். இது பயந்த நாய் இங்க வராம கத்தம். என்ன கத்தம்? என்னுடைய ஆர்டர், உங்க ஆர்டர் வந்து எனக்கு காலு கீழண்டு, நீ இங்க வா, நீ மாப்பிள்ளனா வரல. அப்புறம் எப்படியோ வந்தாங்க, இருக்கு தட்டி தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் டோன் டவுன் ஆயிடுச்சு. பிறகு என்னன்னா, இந்த கடையாவது மூடுங்கள அப்படின்னாங்க. அவங்க வந்து அரோகரா போட்டு வந்தா கூட மூடிடுவாங்க. அரோகரா போட்டு வர்றது என்பது ஒரு இறை நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம். நீ போட்டு வந்தது என்ன, பாரத் மாதாக்கு ஜெய்யின்னு போட்டு வந்த, கடையை மூட சொல்லி ஜனங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, அவன் பாரத் மாதாக்கு ஜெய்யுங்க, நம்ம ஆளுங்க அல்லாஹு அக்பர்னாங்க. அல்லாஹு அக்பர்னு சொன்னவர்கள் முஸ்லிம்கள்ல, அவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் என்பதுதான் நம்முடைய மண்ணின் சிறப்பு. அது
உண்மைங்க, நான் சும்மா மிகப்படுத்தி அந்த கவிதைக்காக அப்படிதான் சொல்ல, உண்மையாக சொன்னாங்க. அது அவன் அங்கே கடையை மூடுனாங்க, நீ மூடுன்ட்டாங்க. அதுதான் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன். என்ன தமிழ்நாடு, எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தத பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தத பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தத பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, இணையாத எங்கள் திராவிட வீடு, இணையான எங்கள் திராவிட வீடு. சமஸ்கிருதத்தின் அக்ரகாரம் அல்ல, உலக தமிழுக்கே தாய் வீடு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு. தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு. தந்தை பெரியார் சங்கரலிங்கனார் தொடங்கிய போரின் வெற்றி இது. தொடங்கிய போரின் வெற்றி இது. சட்டம் இயற்றியது திராவிட அரசு, சட்டம் இயற்றியது திராவிட அரசு. சமரே நெடிய வரலாறு, சமரே நெடிய வரலாறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. இது தமிழ்நாடு. இதற்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. இது ரெண்டு வகை பாரம்பரியம் உண்டு. பார்ப்பனியத்துக்கு எதிரான போராட்ட மரபும் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் இந்துக்களும், இந்துக்கள் சோக்கால்டு இந்துக்கள், இந்துக்கள்னு என்னைக்கு வந்தான், அதுக்கு முன்னாடி வைதிக மதம் வைணவ மதம் என்பதாகத்தான் இருந்தது. அந்த வகையில இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக போர் புரிந்த ஒரு நீண்ட மரபு உண்டு. அதுதான் வேலுநாச்சியாரும் ஹைதர் அலியும். வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பொழுது அவள் தேடப்பட்டால், அடக்கப்பட்டால், மீண்டும் சோர்ந்து போயிடல, பதிலாக மக்களை திரட்டி கொண்டு திரும்ப ரீட்டாலியேட் பண்றதுக்கு, திரும்ப எதிர்த்து போரிடுவதற்காக இணைத்து கொண்டது, அடைக்கலம் தேடி சென்றது ஹைதர் அலி. ஹைதர் அலி வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் அங்கே மறைவாக தலைமறைவாக இருந்த காலத்தில் அவருடைய இறை நம்பிக்கைக்கு மதிப்பளித்து அந்த திண்டுக்கல் கோட்டையிலே ஒரு இந்து, அதாவது வேலுநாச்சியாருக்காக அவர் விரும்புகின்ற அந்த கடவுளின் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பயும் பாருங்க நீங்க திண்டுக்கல்ல. இப்படி நிறைய நீண்ட மரபு உண்டு. இன்னொன்று ஜெனட்டிக்கலாகவும் இங்கே இஸ்லாமியர்கள்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே சரியாக சொல்லப்போனாக்கா, நம்ம படித்த வரலாறுல 7ஆம் நூற்றாண்டில் அங்கிருந்து அரேபியாவிலிருந்து இங்கே வணிகம் செய்வதற்காக வந்தவர்கள் மரக்கலங்கள் மூலமாக இங்கே வியாபாரம் செய்யும் பொழுது இங்கு உள்ள மக்கள் அவங்க கூட அந்த வியாபாரத்தில் இணைத்து கொண்டார்கள். அப்படி இணைப்பு என்பது அதுக்கப்புறம் இரத்த உறவாக மாறியது. அந்த இரத்த உறவின் மூலமாக உருவான பெயர் தான் மரக்காயர்கள். மரக்காயர் என்பது நத்திங் பட் ஹிந்து, நீங்க சொல்ற மாதிரி அதுல குறிப்பாக முக்குளத்தூர் தான், கல்லர் மரவர் அகமரியார் என்கிற இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படி மரக்காயர்களாக. இன்னும் கருத்தராவத்தருடைய குடும்பம், உத்தமபாளைய கருத்தராவத்தர் குடும்பம், அதே மாதிரி கீழக்கரை இனத்தோட குஞ்ஞாலி மரக்காயர், இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட பிலாங்ஸ் டு இந்த ஹிந்து, இந்த இதுதான் அப்படிதான் இருக்குது. அதனாலதான் இப்பவும் பண்பாடு என்கிற வகையில கருகமணி அணிவது என்பது பெருமலை கல்யாணக்கூடிய பெண்கள் அணிந்து கொள்வது. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர் கழுத்தில் கருகமணி இருக்குது. அது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன், அது உண்மை. அது இன்னொன்று சொல்றேன், சுன்னத் செய்வது என்பது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பெருமலை கல்யாணர்கள் பத்தியில சுன்னத் செய்வதுங்கிறது அப்படி ஏற்கனவே ஒரு பிணைப்பு இருக்குது. அதை தாண்டி பிணைப்பு கட்ட பொம்மன் ஊமத்துறை சின்ன மருது பெரிய மருது தீரன் சின்ன மலையே எங்கள் திப்பு ஹைதர் வஉசி சுந்தரலிங்கம் பிறந்த என் நாடே. கட்ட பொம்மன் ஊமத்துறை சின்ன மருது பெரிய மருது தீரன் சின்ன மலையே எங்கள் திப்பு ஹைதர் வஉசி சுந்தரலிங்கம் பிறந்த என் நாடே. கட்ட பொம்மன் ஊமத்துறை சின்ன மருது பெரிய மருது தீரன் சின்ன மலையே எங்கள் திப்பு ஹைதர் வஉசி சுந்தரலிங்கம் பிறந்த என் நாடே. வீரர்களே சொந்தங்களை இழந்த போதும் துவளாத தீரர்களே, தீரர்களே துரோகமே துரோகமடா எட்டப்பர்கள் துரோகமடா, துரோகமடா எட்டப்பர்கள் துரோகமடா, துரோகங்கள் சாகுமடா தியாகமே வாழுமடா. பொம்மன் ஊமத்துறை சின்ன மருது பெரிய மருது தீரன் சின்ன மலையே எங்கள் திப்பு ஹைதர் வஉசி சுந்தரலிங்கம் பிறந்த என் நாடே. அப்படி ஒரு பிணைப்பு இருக்குது. நீ அவ்வளவு சீக்கிரம் இந்த தமிழ்நாட்டை அயோத்தியாவை மாற்ற முடியும் என்று நீ கனவுல கூட நினைக்காத.
அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்துடைய பணி, அளப்பரிய பணி. அது மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னது போல காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு நீண்ட பிணைப்பு இருக்குது. உன்னால முடியாது. அது நீ தலையால தண்ணி குடிச்சாலும் RSS சுப்ரீமோ நேற்று வந்தார். அவர் பேர் என்னங்க, இந்த என்னங்க அவர் பேர், பாகவதா, மோகன் பாகவத் வந்து என்ன திமிரா பேசுறாரு. அன்னைக்கு எச் ராஜா சொல்றாரு நாங்க இடிப்போம்னு சொல்றாரு. அதை வழிமொழிகின்ற வகையில அவர் என்ன பேசுறாருனாக்கா, ஆமா அந்த கோயில் இந்துக்களுக்கு, அந்த தீபத்தூண் அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் சொல்றாரு. ஷுட்பின்னு சொல்றாரு. அவரு எந்த வழக்கு எந்த விவாதம் எது கிடையாது, ஆக்கப்படணும், இல்லைன்னா இடிப்போங்கிறதா அதன் பொருள். அது அதெல்லாம் அங்க வச்சுக்க. நீ மதுரை மாநகர், மதுரை மலைகள் சூழ்ந்திருக்கும் மன்னங்கள் மாமதுர ஆனமல அருவிமல அரிட்டாபட்டி சமணர்மல நாகமல திருப்பிணையன் மல நாடறிந்த திருப்பரங்குன்றமல முருகனோடு சிக்கந்தரும் முற்றும் துறந்த சமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளாய் உறவாடும் எங்கள் குன்றமல ஒற்றுமையை குலைக்க சங்கிகள் பின்னிடுற சதிவல அயோத்தி போல கலவரம் பண்ணி அமைதியில்லா பூமியை ஆக்க போற மதுரையே. ஆனால் மதுரை மாநகர மத நல்லிலக்கத்தின் மடியில ஆட்டுக்குட்டி இல்ல காரக்குடி இல்ல அமித்ஷா மோடி நைனாரே ஒண்ணு கூடி வந்தாலும் உன் காவி நுழைய முடியாது எங்க கருப்பசாமி மண்ணில, ஈவே ராமசாமி மண்ணில. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. கருப்பு சிவப்பு நீலம் திரளுது, கருப்பு சிவப்பு நீலம் திரளுது. காவி தடுக்க வந்த பெரியார் தடியால் பொழந்திடு. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. மாம மச்சான் உறவா வாழுற மதுரை மக்களே ஏண்டா பிரிக்கிற, மதுரை மக்களை ஏண்டா பிரிக்கிற. சிக்கந்தர் தர்காவை இடிக்கிறேன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துற. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துற. காவி கொள்கையை அயோத்தியா ஏற்கல, காவி பொய்களை அயோத்தியை ஏற்கல. ஓடிவிட்ட செல்லாது பெரியாரின் மண்ணில, பெரியாரின் மண்ணில. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. மதுரை ஃபேமஸ் கறிதோசை ஈரலு, மட்டன் சுக்கா சிலுப்பு கொடலு, மட்டன் சொக்கா சிலப்பு கொடலு. எந்த நேரமும் ஆட்டுக்கறி வாசனை கமகமக்கும் பாண்டிமுனி கோயிலு. கமகமாக்கும் பாண்டிமுனி கோயிலு. கவிச்சி வாடைய கூடாது என்கிற, கவுச்சி வாடைய கூடாது என்கிற. கருத்திக்கிறவன முட்டாடு என்கிற, கருத்திங்கிறவன முட்டாளு என்கிற. சப்பாத்தி சப்சிட்டு சாணிய முழங்கிற, சப்பாத்தி சப்சின்னு சாணிய முழங்குற. பாட்டி கோமியத்தை வாய வச்சு உருந்திர. வாய வச்சு உறிஞ்சிற. சைவச்சாமி முருகன் உருட்டுற, சாமி முருகன் உருட்டுற, சைவ சாமி முருகன் உருட்டுற. உன் முப்பாட்டம் தின்னது 3 ஆட்டு ரத்தத்தை, 3 ஆட்டு ரத்தத்தை. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. மலைக்கு மேல ஆடு வெட்டினா மயக்கம் வருதா முருகனுக்கு. மயக்கம் வருதா முருகனுக்கு. அந்த முருகனுக்கு வந்தா கூட பரவாயில்ல, எல் முருகனுக்கு வருதா மயக்கம். மலைக்கு மேல ஆடு வெட்டினா மயக்கம் வருதா முருகனுக்கு. மயக்கம் வருதா முருகனுக்கு. கந்தூரிகள் வெட்டுறது இந்து மக்கள் ஆடுடா, அட தர்காவில வெட்டுறது இந்து மக்கள் ஆடுடா. கந்தூரியில் இந்துக்கள் தான் சரிபாதி பேருடா, தந்தூரியில் இந்துக்கள் சரிபாதி பேருடா. நேற்று இன்றல்ல 100 ஆண்டு பகிரிடா, நேற்று இன்றல்ல 100 ஆண்டு பயிரிடா. மேய பாக்குது காவி ஆடுடா, மேய பாக்குது காவி ஆடுடா. ஆட்டி கால உடைக்கணும் கரிஞ்சட்ட காடுடா. இது
சொன்னா ஸ்ரீரங்கத்தையும் கணக்கு தீக்கணும். ஸ்ரீரங்கத்தையும் கணக்கு தீக்கணும். புத்த விகார இடிச்சு கட்டினது எத்தனை கோயில் கணக்கு பார்க்கணும். எத்தனை கோயிலே கணக்கு பார்க்கணும். 10,000 சமணர கழுவழுகிற எத்தனை 10,000 சமணர கழுகுல எத்தன கொலைக்கு ரெவ்யூ பெட்டிஷன் போடணும். பெட்டிஷன் போடணும். நீ காசி மதுராவ இடிப்பேன்னு சொன்னா கணக்க கைபர் கணவாயில் இருந்துதான் கணக்கையே தொடங்கணும். எங்கும் படை திரளுது மதுரமணி சங்கி கும்பல் அலறுது. எங்கும் படை திரளுது மதுரமணி சங்கி கும்பல் அலறுது. எங்கும் படை திரளுது மதுரமணி சங்கி கும்பல் அலறுது. தோழர்களே, இது இப்படி பாதுகாக்கப்படும் சிக்கந்தர் தர்காவோ அல்லது 175 தமிழ்நாட்டு தர்காக்களோ என்று உறுதி அளிக்க முடியாது. இப்படித்தான் தொடங்கியது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருந்த வட மாநிலங்கள் தான். 1992 மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் பாஜக தோற்றது. உண்மையிலே மக்கள் இடித்ததை விரும்பவில்லை. ஆனால் அதுக்கு பிறகு அது ஏற்படுத்திய விளைவு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் போலரைசேஷன், அந்த பிளவு ரிஃப்டை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் மக்கள் மனதில் முஸ்லிம்கள்னா எதிரி என்பதாக கருத்து திரும்ப திரும்ப விதைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கொஞ்சம் இடமா இருந்தாலும் வெற்றி பெற்றார்கள் வாஜ்பாய். அதுக்கு பிறகு அது எஸ்கலேட் ஆகிட்டே போணுச்சு. அதுக்கப்புறம் 400 வரைக்கும் வந்தது. இப்போ அதுக்கப்புறம் திரும்ப குறைஞ்சிருக்கிற வேற விஷயம் அது. எனவே இது பெரியாரின் நிழலில் நாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கம்ஃபர்டபிலிட்டி என்று நினைக்க முடியாது. அல்லது இந்து இஸ்லாமிய ஒற்றுமையின் மரபு உள்ளது என்று நினைக்க முடியாது. அவர்கள் எதையும் செய்வார்கள். ஏன் தெரியுமா? அதுக்கு முக்கியமான காரணம் தோழர்களே, உங்களுக்கு தெரியும், பார்ப்பனியத்துக்கு எதிராக நாம் களமாடும் போது நம்ம இந்துக்கிற ஐடென்டிட்டி இருந்துச்சு. நீ உனக்கு பிடிக்கலன்னு ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மத அடையாளம் தேவைப்படுது, இப்படி ஒரு மரபு இருக்குது. உங்களுக்கு வேணா இது பிடிக்கல, இது உங்களை ரொம்ப சப்ரஸ் பண்ணுதுன்னு சொன்னாக்கா நீங்கள் இஸ்லாமியராக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கன்னு சொன்னார். ஆனால் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த அடையாளம் தேவைப்படும். மார்க்ஸ் கூட சொன்னார், இரக்கம் இல்லாத உலகத்தில் இரக்கமாக, ஆன்மா இல்லாத உலகத்தில் ஆன்மாவாக கடவுள் அவசியப்படுகிறார். நெசசிட்டி, நீட். அது அதெல்லாம் மாறுறதுக்கான கொல்ல காலம். அது புரட்சிக்கு பிறகும் அது கருத்தியல் பிரச்சாரத்தின் மூலமாக. இப்போ தொடர் மகிழ்ச்சி, தொடர் நன்றி, தொடர் நாங்கள் கூட்டத்துக்கு இறுதியில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இல்லைன்னா இது டிஸ்டர்ப் வச்சுங்க. தேவைப்படுகிறது, இப்பவும் தேவைப்படுது. முருகன் தேவைப்படுறாரு, ஏதோ ஒன்று. ஆனால் பார்ப்பனை எதிர்ப்பு என்கிற வகையில் இந்துக்கள் என்கிற அடையாளம் இருந்தாலும் கூட நம்மெல்லாம் பார்ப்பன எதிர்ப்பு, நம்மளாம் சூத்திரர்கள் எகெயின்ஸ்ட் பார்ப்பனியம் அப்படின்னு இருந்தது. தந்தை பெரியார் அந்த போராட்டத்தை நடத்தினாரு. அதுக்கு பிறகு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன போச்சுன்னு சொன்னால் பார்ப்பனை எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது வேற காரணங்களும் உண்டு. நம்முடைய வாழ்க்கை நிலையில் ஏற்பட்டிருக்க மாற்றம் இது முக்கியமானது. அதனால் பார்ப்பனை எதிர்ப்புங்கிறது அவசியமற்றதாக மாறி இருக்குது. நான் அது வேற, நம்ம டெப்த்தாக பேசணும். அந்த அடிப்படையில் இப்போ எப்படி நிற்குது? கடைசியாக எங்கே நிற்குது? இந்து அடையாளம் மட்டும் நிற்குது. இந்த அடையாளம் என்ன? இந்துன்னா சாதி. பார்ப்பன எதிர்ப்பு போச்சு, நம்மளே பார்ப்பனராக மாறிக்கொண்டு விட்டோம். பார்ப்பனியம் என்பது வேற ஒன்றும் இல்லை, சாதி, தீண்டாமை, இதுதான். எனவே இது வாய்ப்பாக இருக்கிறது. அதில் முக்கியமாக இந்தியாவில் 87 விழுக்காடு இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. முடிஞ்சு போச்சா? பெரியார் இல்லை, பார்ப்பன எதிர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, தேவையில்லை. எனவே நாங்கள் ஆனாலும் இந்துக்கள்ங்கிற அடையாளம் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்துக்கள்னு சொன்னால் நான் வன்னியர், நான் கவுண்டரு, நான் முதலியார், நான் பல்லர், பறையர், ஆதி திராவிடர், இப்படி இந்த ஐடென்டிட்டி இதுதான் ரொம்ப முக்கியமானது. எனவே இதை சரியாக புரிந்து கொண்டு தான் சாதி கட்சிகளை, சாதி அமைப்புகளை பிடிச்சு அவனுக்கு காவி அடிச்சிருக்கிறான். அவனுக்கு ரொம்ப இது நல்ல களமாக இருக்க தோழர்களே. கவலைக்குரியது. நான் சூத்திரனாக விட்டு செல்கிறேன் என்று கவலைப்பட்டாரு. ஆனால் இன்னைக்கு இருந்தாருனாக்கா, உன்னை கவுண்டனா விட்டுட்டு போறேனே, உன்னை முதலியாரா விட்டுட்டு போறேனே, உன்னை பல்லனா விட்டுட்டு போறேனே, பறையனா விட்டுட்டு போறேனே நிச்சயமாக கவலைப்படுவார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. மிகவும் கவலையாக இருக்குது. இப்போ நமக்கு தேவை என்னன்னாக்கா, இந்த இந்து பொந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இதில் வேறு சில வித்தியாசம் இருக்குது. நம்ம பிளாட்டாக பார்க்கல, இந்த தட்டையாக பார்க்கல. ஒடுக்கப்பட்டவரின் குரலாக தான் முஸ்லீம் மதம் வந்தது, ஒடுக்கப்பட்டின் குரலாக தான் கிறிஸ்தவ மதம் வந்தது. ஆனால் ஒடுக்கப்பவனினுடைய ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் குரலாக வந்தது தான் இந்து மதம். அந்த வகையில் அந்த அடையாளம் தேவையில்லை. நீங்கள் சான்றிதழ்களை இந்து எழுதாதீங்க. நாங்கள் அப்படி தான், நீங்கள் அப்படி தான் நான் தொடர்பு தான். அவர் 1000 சாதி மறுப்பு திருமணம் ஆலயம் தூக்கிட்டு போயிட்டாங்களா? உண்மையில நான் கைத்தட்டு சொன்னால் கைத்தட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பல விஷயங்கள் நெகிழ்வாக இருக்குது. 1000க்கு மேலே ஆளையே தூக்குற மாதிரியெல்லாம் சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணியிருக்கிறது இவ்வளோ அற்புதமான விஷயம். நாங்களே ரொம்ப கம்மிங்க.
குடும்பத்தில் பண்ண முடிச்சு அப்போ கொஞ்சம் பண்ண முடிஞ்சு 1000 பண்ணிருக்கோம் அதோட கம்மி தானே, கம்மி தான். ஆனால் அதிகமாக செய்யப்பட்டிருக்குது. அந்த வகையில் நிச்சயமாக அதற்கு எதிராக நடத்தப்பட்டாலும் நமக்கு தேவை இந்த இந்து நாடாரு, இந்த இந்து வன்னியர், இந்த இந்து முதலியார், இந்த மேட்ரிமோனியெல்லாம் முதல்ல காலி பண்ணணும். நமக்குன்னு ஒரு மேட்ரிமோனி தோழரோட தலைமையில் அந்த மேட்ரிமோனி சாதி கட்டவனுக்கு தான் கல்யாணம் பண்ணுறது. இந்துன்னு அடையாளத்துக்கு இறந்துட்டு வரவங்களுக்கு தான் கல்யாணம். அப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துருவோம். அந்த வகையில் இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே, இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே, இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே. சுத்திரனின் காத்துப்பட்டா தீட்டாகு சாமி என்ன, தீட்டாகும் சாமி என்ன, சுத்திரனின் காத்துப்பட்டா தீட்டாகும் சாமி என்ன, தீட்டாகும் சாமி என்ன. கோயில் மூல ஸ்தானத்திலே பூணூலி வேலி வச்சான், பூணூறு வேலி வச்சான். மெசி மகன் தமிழன் எல்லாம் ஓடி வான்னு கூப்பிடுறான். இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே, இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே. தண்ணீர் தவளை எல்லாம் ஒதுறது வேதங்களா, ஓதுறது வேதங்களா, தமிழிலே பாட சொன்னா வெசி மொழி தாய்மொழியா, பேசி மொழி தாய்மொழியா. வெசி என்ன தாயை சொல்லும் வேதத்தையே புனிதமின்னா. இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே, இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே. மாடு உரிக்கணும்னா பஞ்சம சாதி என்ன, பஞ்சம சாதி என்ன, மாடு உரிக்கணும்னா பஞ்சம சாதி என்ன, பஞ்சம சாதி என்ன. மாடு உரிச்ச குத்தத்துக்கு 5 பேரை வெட்டி கொன்னா, 5 பேரை வெட்டி கொண்டா. மாதாவ கொன்னவனே கொல்லுறது எந்த தர்மம் என்ன. இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே, இந்து என்று சொல்லாதே பாப்பாம் பின்னே செல்லாதே. அந்த அடையாளத்தை ஒழிப்பது ஒன்று மட்டும்தான். இல்லைன்னு சொன்னா அந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் அவன் முடிச்சிருவான், அவ்வளவுதான், சோழியை முடிச்சிருவான். தோழர்களே, நம்ம அவ்வளவு தூரம் கதறிக்கிட்டு இருக்கோம். அவரு என்ன பதவி விலகுன்னு சொல்லிட்டு, ஜிஆர் சாமி. ஆமா, ஜிஆர் சாமிநாதன் பதவி விலகு. பதவியில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவ்வளவு சீக்கிரம் அவர் பதவி விலக மாட்டாரு. பதவி விலக்குவது என்பது நடக்காது. அதுதான் ஏற்கனவே சொன்ன இம்யூனிட்டி கொண்டு வந்தா இம்யூனிட்டி அப்படின்னா என்ன தெரியுங்களா? இந்த இம்யூனிட்டிங்கிறதுக்கு மெடிக்கல் டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி, இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி. என்ன எதையும் அண்டக்கூடாது, அண்டாம நான் எதிர்க்க முடியாது. இப்போ 3 பேர் இந்த இம்யூனிட்டியில் இருக்காங்க. ஒன்று நீதிபதிகள், பொதுவாக நீதிபதிகள். 2வது தலைமை தேர்தல் அதிகாரி. 3வது யாருங்க? 3வது வந்து ஆளுநர். இவங்களெல்லாம் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சு, ஆளுநர் நீங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் அதை ஒன்று நீங்கள் சைன் பண்ணுங்க, இல்லைன்னு மேலே அனுப்புங்க. அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் சொல்ல முடியும். சரி, அவர் வச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? ஒன்றும் கிடையாது. பனிஷ்மெண்ட் ஒன்றும் கிடையாது. அவர் நீக்குவதாக இருந்தாக்கா நான் சரியான சொல்கிறது இம்பீச்மெண்ட், அவருக்கும் இம்பீச்மெண்ட் தான் நினைக்கிறேன். அதாவது பாராளுமன்றத்தில் 2 சபையிலையும் 2/3 வரணும். வந்தாக்கா அதே தான் இவருக்கும். யாருக்கு? ஆளுநருக்கு. அதுதான் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு. தலைமை தேர்தல் அதிகாரி அவர் இந்த இம்யூனிட்டியில் இருக்கார். அவர் எதுவும் பண்ண முடியாது. வழக்கே தொடுக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. வழக்கே சாவுற வரைக்கும் அவர் மேல வழக்கு சாவுற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் அது. அதனாலதான் அவர் எப்படி மோல்டு பண்றாங்கிறத விட இந்த பிராண பிரதிஷ்டான்னு சொல்றாங்கல்ல, நாம் உருவாக்கிய கல்ல இந்த மோடி எல்லாம் சேர்ந்து இந்த ராமருக்கு உயிர் ஊட்டுறாங்க பாருங்க. அப்படி உயிர் விட்டு விட்டார்கள் இந்த பொறுப்புக்கு. 2023 செய்யப்பட்ட இந்த திருத்தம் அமெண்ட்மெண்ட் அது என்ன பண்ணுச்சு? அதுல இவரை தேர்வு செய்ய கமிட்டியே ஒன்னு பிரதமர், இன்னொரு பிரதமர், இன்னொன்று எதிர்கட்சி தலைவர். அப்படித்தானே? இன்னொரு பிரதமர், ஒரு கேபினெட் மினிஸ்டர் அவர், அதுக்கப்புறம் ஒரு எதிர்கட்சி டம்மி. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் யாருக்கானவங்களா இருப்பாங்க? அது ஒன்று தேர்வு செஞ்சது அவங்க ஆளு. 2வது அவர் தப்பு பண்ணால் எதுவும் கேட்க முடியாது. இதை ஒழிக்கணும் நம்ம என்ன செய்யறது இருக்கு? இதை ஒழிக்கணும் நம்ம என்ன செய்யறது? ஒரே வகையில் இப்போ இருக்கக்கூடிய சட்டம் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் தான் அது. ஆனால் அதில் அதோட சோலை உருவிட்டாங்க. 131 அமெண்ட்மெண்ட்டில் எந்த உரிமைகளும் கிடையாது. 3 சட்ட தொகுப்பா, 4 சட்ட தொகுப்பா, 3 சட்ட தொகுப்பு. பாரதிய நியாய சன்ஹிதா, நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அப்புறம் என்னமோ ஒன்று, என்னது அதிரியம், சாட்சி அதிரியம். சட்ட உரிமைகள் எதுவும் கிடையாது. யாருக்கு எந்த உரிமை கிடையாது. இதை நம்ம என்ன செய்யறப்போ, எப்படி ஒரு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு இப்படி உரிமைகள் கிடைக்கப்பட்டுச்சோ அப்படி ஒரு புதிய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படணும்.
அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறது என்ன எலெக்ஷன் பண்ணியா? தேர்தல் என்கிற முறை மட்டும் போதாது. உலகத்தில் வரலாற்றில் ஒரு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது என்பது மக்களுடைய மிகப்பெரிய எழுச்சிகள் மூலமாக தான். அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி உருவன ஏற்கனவே உரிமைகளை உருவிட்டான், எல்லாத்தையும் மாற்றிட்டான், ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாக்கா இழந்த உரிமையை ரீட்டைன் பண்ணுறதுக்கோ அல்லது புதுசாக உரிமைகளை பெறுவதற்கோ பிஜேபியை தோற்கடித்து ஒரு புதிய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படணும். இது எலக்டோரல் டொமைன். மேலே தேர்தல் களத்தில் அதை உருவாக்கணும்னு சொன்னாக்கா கீழே இருந்து ஃபோர்ஸ் பண்ணணும். அதுதான் மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம். இந்த ரெண்டையும் மூலமாக தான் நம்ம செய்ய முடிய வேறு எந்த வகையிலையும் இந்த தேர்தல் கமிஷன் இவங்க போடக்கூடிய ஆட்டம், அந்த எலெக்ஷனு இதெல்லாம் சும்மா. அது இப்போ கூட தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கிறீங்க? திமுக அரசு ரொம்ப கவனமாக பிஎல்ஓலாம் செத்துருக்காங்க, நிறைய தற்கொலை பண்ணியிருக்காங்க, ரொம்ப சாக்ரிஃபைஸாக வேலை செஞ்சாங்க. நிறைய அதையும் தாண்டி டெலிஷன் 25,000 அப்படி, அது உண்மையில செத்தவங்களாக இருக்கட்டும் அல்லது 2 இரட்டை இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், ஓட்டியாக இருக்கட்டும். ஆனால் ரொம்ப சின்சியராக அனுப்பினாலும் கூட அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் அவனுக்கு தேவையான வத்தை வைத்துக்கொள்ளும், மிச்சவனை தூக்கிடும். அப்படி தானே நடந்தது. பீகார் நடந்தது. இஸ்லாமியர்களை தூக்கிடுச்சு, பட்டியல் சமூகத்தை பழங்குடி மக்களை தூக்கிடுச்சு. அப்படி ஒரு நிலைமை இங்கேயும் வரப்போகுது. அது எப்படின்னாக்கா இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், அவர் ரொம்ப தனக்கு எப்படி தோசை வேணுங்கிறத, இந்த முருகலான தோசை நெய்யை ஊற்றி அப்படியே பூ மாதிரி பரப்பரன்னு பொடியை தூவி வெங்காயத்தை லைட்டா போட்டு நல்லா வேக விட்டு அப்படி சொல்லுவாரு. முருகலா மாஸ்டர் என்ன பண்ணுவார், அவர் என்ன அண்ணனுக்கு 2 நெய் தோசை. அப்படி என்னதான் சின்சியராக நம்ம அப்படியே நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாலும் அண்ணனுக்கு ஒரு ஊத்தம் நெய் தோசையா ஊத்தாப்பா, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பன்னு தூக்கி, நான் சீரியஸாக கதை உங்களுக்கு ஜோக்கா இருக்கலாங்க, சீரியஸாக தூக்கி போட போகிறான். என்ன நிலைமை ஆக போகுதுல, நம்ம டேஞ்சரில் இருந்துகிட்டு இருக்கோம். அங்கே என்ன பண்ணாங்களோ அது இங்கே நடக்க போகுது. இங்கே திமுக அரசு ரொம்ப மல்லுக்கட்டி பண்ணாலும் நடக்க போகுது. எனவே ஓட்டு தீருட்டு, மெகா ஓட்டு தீருட்டு. அவர் என்ன பண்ணார் பாவம், ஒத்தாள் அவர் ராகுல். அமாவாசை இருட்டில் தான் இந்த ஃப்ராட் திறந்து பண்ணாங்க. அவர் டார்ச் லைட்டை அடிச்சு விட்டு உள்ளே என்ன பண்ணாங்கன்னு டார்ச் லைட்டு 5 கட்ட டார்ச் லைட்டு அடிச்சு விட்டாரு. இங்கே ஓகே, இங்கே அங்கே டார்ச் லைட்டு, இங்கே சூரியனை வெளிச்சம் பாய்ச்சி இவங்களோட ஃப்ராட் தானே சொல்லுது. என்ன செய்யறது? அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான் கடைசியா. ஓட்டு தீருட்டு, மெகா ஓட்டு தீருட்டு, 65 லட்சம் ஓட்டு. ஓட்டு திருட்டு, மெகா ஓட்டு திருட்டு, 65 லட்சம் ஓட்டு திருட்டு. ஓட்டு திருட்டு, மெகா ஓட்டு திருட்டு, 65 லட்சம் ஓட்டு திருட்டு. பீகாரில உருவி, பெங்களூரில் சொருவி, பீகாரில உருவி, பெங்களூரில் சொருவி. அமாவாசை இருட்டில அமித்ஷா மோடி, அமாவாசை இருட்டுல அமித்ஷா மோடி. எலெக்ஷன் கமிஷன் செஞ்ச திருட்டு ராகுல் அடிச்சிட்டாரு டார்ச் லைட்டு, அடிச்சிட்டாரு டார்ச் லைட்டு. ஓட்டு திருட்டு, மெகா ஓட்டு திருட்டு, 65 லட்சம் ஓட்டு திருட்டு. ஓட்டு திருட்டு, மெகா ஓட்டு திருட்டு, 65 லட்சம் ஓட்டு திருட்டு. ராமருக்கு கோயில் கட்டி எடுபடல, புல்வாமா சிந்தூர் போனியாகல, கட்சிகளை பிளப்பது ரிஸ்கான வேலை. இடி ரைடு ஐடி ரைடு ரிசல்ட் இல்ல, குசிலக்கண நேரம் முக்கி வந்த ஐடியா. எலெக்ஷன் கமிஷனையே பெயிண்ட் அடிச்சு ஆக்கிட்டாங்க காவியா, எலெக்ஷன் கமிஷனையே பெயிண்ட் அடிச்சு ஆக்கிட்டாங்க காவியா. ஓட்டு திருட்டு, மெகா ஓட்டு திருட்டு, 65 லட்சம் ஓட்டு திருட்டு. ஓட்டு திருட்டு, மெகா ஓட்டு திருட்டு, 65 லட்சம் ஓட்டு திருட்டு. சிங்கிள் பெட் வீட்டுல 200 ஓட்டரு, 200 ஓட்டரு, 100 வீட்டுக்கு டோர் நம்பர் சைபரு. டோர் நம்பர் சைபரு. ரோட இருப்பவன் செத்துட்டான்னு கணக்கு, ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ஆதார் ரிஜெக்ட், 65 லட்சம் ஓட்டு டெலிட், 65 லட்சம் ஓட்டு டெலிட். நீக்கின அத்தனை ஓட்டுமே பிஜேபிக்கு அகைன்ஸ்ட், நீக்கின அத்தனை ஓட்டுமே பிஜேபிக்கு அகைன்ஸ்ட். ஓட்டு திருட்டு, மெகா ஓட்டு திருட்டு, 65 லட்சம் ஓட்டு திருட்டு. ஓட்டு திருட்டு, மெகா ஓட்டு திருட்டு, 65 லட்சம் ஓட்டு திருட்டு. வாரணாசியில் மோடி என்ன பண்ணி ஜெயிச்சாரு, 24 எலெக்ஷனை ரீவைண்ட் பண்ணி பாரு. கடைசி கவுண்டிங் வர மோடி வந்தார் உருண்டு, 5 மணிக்கு மேல 1.5 லட்சம் லீடிங்க, 5 மணிக்கு மேல ஆனாரு, 5 மணிக்கு மேல ஆனாரு ஹல்கு.
1.5 லட்சம் லீடு இங்கு ஆடினாரு எழுந்து ஆடினாரு எழுந்து தேர்தல் ஆணையம் தான் மோடிக்கு ஊக்க மருந்து ஸ்டீராய்டு மருந்து ஓட்டு திருட்டு மெகா ஓட்டு திருட்டு 65 லட்சம் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு மெகா ஓட்டு திருட்டு 65 லட்சம் ஓட்டு திருட்டு டிவி பேடு சீட்டை எண்ணி காட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு காட்டு போட்டு காட்டு வாக்காளர் பட்டியல டிஜிட்டலில் ஏத்து இதாண்டா வலிக்குது கேட்டு 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 RSS ஆபீஸா சுப்ரீம் கோர்ட்டு அரசமைப்பு சட்டமே ஆனது பூட்டு நீ ஆட்டத்தை மாத்து இளைஞ நேபாள பார்த்து நீ ஆட்டத்தை மாத்து நேபாள பார்த்து ஓட்டு திருட்டு மெகா ஓட்டு திருட்டு 65 லட்சம் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு மெகா ஓட்டு திருட்டு 65 லட்சம் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு ஓகே கடைசி பாட்டு முடிச்சுக்கிறோம் தொடரெல்லாம் பேச வேண்டிய கடைசி பாட்டு தொடர் அதாவது இதுக்கு என்ன சொல்யூஷன் ஒரு விஷயம் நமக்கு தெரியும் நேபாள பார்த்துன்னா நேபாளங்கிறது ஜென்சி புரட்சின்னு சொல்றாங்க ஜென்சியுடைய மனநிலை வேறு அது அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது ஆன்டி இன்கம்பன்சி சொல்லக்கூடிய அரசுக்கு எதிரான மனநிலை பெரிய லாஜிக் கிடையாது கிடையாது அணில் குஞ்சுகள் மாதிரி தான் இந்த அணில் குஞ்சுகள் இருக்காங்கல்ல அது இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அணில் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அஜெண்டா திமுக திட்டங்கிற அஜெண்டாவுக்கும் வேலை செய்யறாங்க ஆக்சுவலா சின்சியரா ஜென்சியுடைய மனநிலை என்னன்னாக்கா ஆட்சி மோசமா இருக்குது ஏண்டா நாங்க தாண்டா இது மோசமான மன்னராட்சின்னு சொல்லி சண்டை போட்டு ஜனநாயக ஆட்சின்னு கொண்டு வந்தோம் ஆனா அதுக்கு பிறகு என்னாச்சு திரும்ப மறுபடியும் நீங்களே உன் சொந்தக்காரங்களுக்கு வேலை செய்கிற சொத்து சேர்த்துக்கிற சொகுசா மிதக்கிற எங்களுக்கு படிப்பு இல்லை வேலை இல்லை சந்தோஷமா இருக்க முடியல என்று கருதிய ஜென்சி இளைஞர்கள் ஆன்டி இன்கம்பன்சி என்கிறவர்களை போராடினாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் குறித்த பெரிய வரலாறு தெரியாது வருங்காலத்தில் அடுத்தது என்ன பண்ண போறோம் இந்த இந்த சொல்றாங்களே இது இந்த கிளர்ச்சிக்கு பிறகு என்ன செய்ய போறோம் அது தெரியாது ஆனா அப்போதைக்கு அரசுக்கு எதிரான மனநிலை என்கிற வகையில் அவங்க போராடினாங்க இந்த தற்கொலைகளை சேர்க்காத இவங்களை என்னடா கொள்கைன்னு சொன்னாக்கா அவங்க என்ன குரங்கு மாதிரி குதிக்கிறாங்க அணில் மாதிரி தப்புறாங்க நாய் மாதிரி கடிக்கிறாங்க இதுதான் கொள்கை வேற என்ன கிடையாது வெறி கொண்டு கடிக்கிறாங்க இவங்கள அந்த லிஸ்ட்ல சேர்க்காதீங்க ஜென்சியோட சேர்க்காதீங்க ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி இளைஞர்களுக்கு ஒரு வெறுப்பு ஒரு கோபம் இருக்குது அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இவங்களுக்கெல்லாம் அதுதான் அது கீழே இருந்து நடத்தக்கூடிய அவங்கள கருத்தியல் ரீதியாக தயார்படுத்தி இந்த இந்த காபி பாசிசம் எவ்வளோ டேஞ்சரானது 2000 ஆண்டு காலம் எதை எதிர்த்து ஃபைட் பண்ணமோ அது தன்னை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்து கொள்வதற்காக பண்ணுதுங்கிறத சொல்ல வைக்கணும் போராடணும் அதில் தேர்தலில் நடக்கக்கூடிய மாற்றம் நமக்கு சில கம்ஃபர்டபிலிட்டி உருவாக்கும் அது பத்தாது பாசிசம் என்பது உலக அளவில் பாராளுமன்ற வழியில் முறியடிக்கப்பட்டதா வரலாறு கிடையாது அது நேருக்கு சண்டை தான் அது அதுக்காக தான் கீழே இருந்து போராட்டங்கள் கட்டி அமைக்கணும் நான் தோழத்தெல்லாம் சொல்லியிருக்கிறோம் மக்கள் கடையில் கிடக்கும் நாங்கள் மக்கள் அதிகாரம் நாங்கள் தொடர் நம்ம கீழே இருந்து போராட்டத்தை கட்டி அமைக்கணும் நம்ம தேர்தலில் பங்கேற்காத இயக்கம் தேர்தலில் பங்கேற்று பிஜேபியை தோற்கடிக்கின்ற அந்த கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் அது மட்டும் இந்த சக்சஸை ஈட்ட முடியாது நம்ம கீழே இருந்து போராடணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கீழே இருந்து போராட்டம் நடத்தணும் மாற்றத்தை உருவாக்க முடியும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் அந்த நியூயார்க்கில் மேயராக தேர்வு செய்யப்பட்ட மம்தானி எப்படி தேர்வு செய்யப்பட்டாரு நீ எந்த முஸ்லீம் வெறுப்பை சொன்னியோ அந்த முஸ்லீம் வெறுப்பு தான் அந்த முஸ்லீம் தெரிஞ்சுதான் அவங்க வாக்களிச்சாங்க அமெரிக்கா மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளுக்கும் கம்யூனிஸ்டத்தின் மீது ஜனநாயக பெரியார் மீது கோபம் ஆனா அந்த கருத்து தான் அவர் வெற்றியை கொடுத்திருக்குது அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும் ஐ எம் முஸ்லீம் ஐ எம் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் வி வில் சேஞ்ச் தி சிட்டி ஆஸ் அஃபோர்டபுள் இதான் சொன்னது நியூயார்க் மக்கள் வறுமையில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க இந்த நகரத்தை நாம் வாழ தகுதி உள்ளதாக அஃபோர்டபுள் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வாங்குகின்ற வகையில் மாற்றுவோம் அவங்க சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை ஐ எம் முஸ்லீம் எந்த இஸ்லாமிய வெறுப்பை சொல்லி நீ மக்களை போலரைஸ் பண்ண நினைக்கிறியோ அந்த இஸ்லாமியர் நான் ஐ எம் முஸ்லீம் சொன்னதால வாக்கு கிடைத்தது அதே போல் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் நாம் டெமோக்ராட்டிக்ஸ் நாமெல்லாம் ஜனநாயகவாதிகள் கருப்பு சட்டை அணிந்து கொண்டிருக்கின்ற நீலச்சட்டை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் ஜனநாயகவாதிகள் அதனால்தான் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் சொல்லுகிறார் அவர் அதேபோல சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் எந்த கம்யூனிசத்தை எந்த நாத்திகத்தை அல்லது எந்த முஸ்லீம் என்கிற பதத்தை அவர்கள் வெறுப்புக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு தான் மக்கள் மம்தானியை மேயராக தேர்வு செய்தார்கள் என்கிற வகையில்
நாம இந்த உலகம் என்பது சிவப்பை நோக்கி செல்கிறது. தந்தை பெரியார் சொன்னது போல கருப்பு இந்த கொடியின் நிறமாக இருந்தாலும் கூட இடையில் சிவப்பு இருக்குது. சிவப்பு என்பது அனைத்து வகையான சமத்துவத்தின் ஒரு நிறம், வண்ணம், வர்ணம் அல்ல வண்ணம் என்கிற வகையில் நம்ம சிவப்பை நோக்கி செல்வோம். இந்த உலகம் என்பது பொது உடைமைக்காக, சமத்துவத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற தந்தை பெரியாரின் கனவு போல, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்த தந்தை பெரியாரின் கனவை போல. எனவே இந்த உலகம் சிவப்பை நோக்கி செல்கிறது. பூமி சிவக்குது, புத்துணர்வு பிறக்குது, தேசத்தின் வீதியெல்லாம் செங்கொடி பறக்குது, கண்ணில் விரிந்திடும் காந்தள் மலர் போலே கம்யூனிசம் விரிகிறது போராட்ட களத்திலே, போராட்ட களத்திலே. ஏ படபடக்குது சட சடக்குது பாட்டாளியின் செங்கொடி, ஏ இடி இடிக்குது பறை ஒலிக்குது அணுதிரழுது நன்கொடி. ஏ படபடக்குது சட சடக்குது பாட்டாளியின் செங்கொடி, ஏ இடி இடிக்குது பறை ஒலிக்குது அணிதிரழுது நம் கொடி. நீலம் கருப்போடு கைகோர்க்குது செங்கொடி, கைகோர்க்குது செங்கொடி, ஆவிக்கு தமிழகம் தோண்டும் சபக்குழி, தோண்டும் சபக்குழி. தாட்டம் போடு இது பெரியாரின் பூமி, புத்தாட்டம் போடு இது பெரியாரின் பூமி, பாட்டம் ஆடு இங்கு மாற்றியமே வேலி. படபடக்குது சட சடக்குது பாட்டாளியின் செங்கொடி, ஏ இடி இடிக்குது பறை ஒலிக்குது அணிதிரழுது நம் கொடி. மதமாய் சாதியாய் பிளவுண்ட தேசத்தை, பிளவுண்ட தேசத்தை, மதமாய் சாதியாய் பிளவுண்ட தேசத்தை, பிளவுண்ட தேசத்தை உடைக்கும் வர்க்கமாய் சேர்க்குது செங்கொடி, சேர்க்குது செங்கொடி. இந்து முஸ்லீமாய் பிரிக்குது காவி, பிரிக்குது காவி, பார்ப்பன சதிக்கு பலியாகாதே மோதி, பலியாகாதே மோதி. வர்க்கமாய் நாம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம், வர்க்கமாய் நாமெல்லாம் ஒன்று கூடும் நேரம், அம்பேத்கர் பெரியாரோடு ஆட்சியமும் சேரும். ஏ படபடக்குது சட சடக்குது பாட்டாளியின் செங்கொடி, ஏ இடி இடிக்குது பறை ஒலிக்குது அணிதிரழுது நம் கொடி. நமக்குள் வேற்றுமை போனது நேற்றோடு, போனது நேற்றோடு, நமக்குள் வேற்றுமை போனது நேற்றோடு, போனது நேற்றோடு, மொழி காக்க வர்க்கமாய் சேரு, வர்க்கமாய் சேரு. அருகும் சாதிக்கு காவி நீர் ஊற்றுது, காவி நீர் ஊற்றுது, அருகும் சாதிக்கு காவி நீர் ஊற்றுது, காவி நீர் ஊற்றுது, வேதம் மணி நீதியை மோடியாட்சி மீட்குது, மோடியாட்சி மீட்குது. உற்றாதே உள்ள இது நம்ம தமிழ்நாடு, உற்றாதே உள்ள இது நம்ம தமிழ்நாடு. விவசாயி போல உட்கார்ந்து போராடு, படபடக்குது சட சடக்குது பாட்டாளியின் செங்கொடி, ஏ இடி இடிக்குது பறை ஒலிக்குது அணிதிரழுது நம் கொடி. ஏ படபடக்குது சட சடக்குது பாட்டாளியின் செங்கொடி, ஏ இடி இடிக்குது பறை ஒலிக்குது அணிதிரழுது நம் கொடி. தோழர் நிகழ்ச்சி முடிச்சுக்கிறோம். தோழர் புரூட்டஸ் இவர் கரிகாலம் வந்து தான் முடிச்சு வைக்கிறோம். கருப்புனாவே அண்டாதுன்னு சொல்லுவாங்க. சரி, இன்னும் பாடுங்கம்மா. தோட நாங்கள் தாராளமாக பாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தோடங்களாம் பேச வேண்டியிருக்குது. அப்படின்னாக்கா கட்டாயம் வர வழியில் நாங்கள் தொடக்கூடாத இடத்தா தொடுவோம். பரவாயில்லையா? தாவேக்கா மாநாடு, ஆகா சினிமா ஷூட்டிங்கு, பெரியாரு அம்பேத்கர் காமராஜர் ஹோடிங்கு, எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங்கு, இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு, பக்கா ஆக்டிங்கு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. இது பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர், நடிச்சாரு எம்ஜிஆர், திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர், நடிச்சாரு எம்ஜிஆர். தளபதி
இந்த கொள்கைய படத்தில் உதுத்தாரு படத்துல உதுத்தாரு கொட்டப்பட்ட ரோட்டுல முட்டை பொரோட்டா தின்னாரு புரோட்டா தின்னாரு ரஞ்சிதமே புத்தாட்டம் போட்டாரு புத்தாட்டம் போட்டாரு என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு திராவிட வரலாறு என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு திராவிட வரலாறு யாரு கட்ட விட்டு தமிழ்நாடு உசாரு தமிழ்நாடு உசாரு 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 தவேக உசாரு 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 தவேக உசாரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர் சொன்னவர் வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர் சொன்னவர் வள்ளுவர் வர்ண நானே படைச்ச கீதையில கிருஷ்ணரு கீதையில கிருஷ்ணரு ரெண்டும் ஒண்ணுன்னு கம்பி கட்டுறாரு தம்பி கட்டுறாரு தமிழும் தமிழும் ரெண்டு கண்ணுன்னு உருட்டுறாரு ரெண்டு கண்ணனை உருட்டுறாரு சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு பொது செயலாளரு கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு விட்டுட்டிய குமாரு உசாரு உசாரு தவேக உசாரு 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 தவேக உசாரு ஊழல் ஒழிப்புன்னு ஓவர் பில்டப் ஓவர் பில்டப் ஊழல் ஒழிப்புன்னு ஓவர் பில்டப் ஓவர் பில்டப் ரசிகர் ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய் டிக்கெட் திராவிட மாடல ஊழல்னு கண்டுபிடிப்பு ஊழல்னு கண்டுபிடிப்பு பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு கொடுத்துட்டாரு மன்னிப்பு மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் கலர் மஞ்சள் சிவப்ப கலந்து பாரு காவி வருது சித்தப்பு காவி வருது சித்தப்பு உசாரு உசாரு தவேக உசாரு 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 தவேக உசாரு அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி எங்க போனீங்க சிவகாசி அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி எங்க போனீங்க சிவகாசி நீட்டு தேர்வை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க பகவதி என்ன செஞ்சீங்க பகவதி ஸ்டெர்லைட் போராட்டம் தெரியுமாங்க துப்பாக்கி தெரியுமாங்க துப்பாக்கி டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமாங்க பத்திரி தெரியுமாங்க பத்திரி முதல்வர் கனவு கிடைக்கட்டும் முதுக பாருங்க போக்கிரி முதுக பாருங்க போக்கிரி உசாரு உசாரு தவேக உசாரு 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 தவேக உசாரு இது பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு உசாரு உசாரு தவேக உசாரு 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 தவேக உசாரு உசாரு தவேக உசாரு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு காவிக்கு இங்கு வேலை இல்லை இது கருஞ்சட்டை காடு கருஞ்சட்டை காடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது பெண் கல்வி ஏது அணு தர்ம மதிர்ச்சுவரை அடியால் உடைத்ததாறு தடியால் உடைத்ததாரு அவை மறுமண சட்டம் திராவிட கொள்கைய வேறு விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கைய வேறு தாடிக்கிழவன் இல்லை என்றால் நாடே வெண்ணிற ஆடையோடு வெண்ணிற ஆடையோடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு கல்லும் செருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரு கலங்கா பெரியாரு நெஞ்சில் தைத்த முள்ளை நினைத்து கலங்கி போனாரு கலங்கி போனாரு பிற சட்டிய கையில் சுமந்து முழங்கிய பெரியாரு முத்திர சட்டிய கையில் சுமந்து முழங்கிய பெரியாரு சூத்திர பட்டம் போகலையே என வருந்தி பிரிந்தது உசிறு வருந்தி பிரிந்தது உசிறு இது எங்கள் தமிழ் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு
திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று வீசாதே சேரு, வீசாதே சேரு, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று வீசாதே சேரு, வீசாதே சேரு. திராவிடத்தின் வலிமை என்ன முன்னோரை கேளு, உன் முன்னோரை கேளு. மாறாப்பு சேலை அணிய நடந்தது பெரும் போரு, மாறாப்பு சேலையணிய நடந்தது பெரும்போரு. திராவிட மரபு ஒன்று இல்லை என்றால் சுயமரியாதை ஏது, சுயமரியாதை ஏது. முடித்துக் கொண்டு முடிச்சு. சரி, ரொம்ப நன்றி.